2025வது வருடத்தில் எந்த ராசிகளுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல் திருமணமாக இருந்தாலும் சரிதான், இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரிதான், சிலருக்கு மூன்றாவது திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிலர் மறைமுகமாக திருமணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, யாருக்கும் தெரியாமல், அவங்களுக்காக இருந்தாலும் சரிதான். இப்போ நான் சொல்கிற ராசிகளுக்கு அந்த சொல்லக்கூடிய காலங்களில் அந்த திருமண பாக்கியம் கண்டிப்பாக உருவாகும், நடக்கும், முயற்சி செய்யும். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 2025 மே மாதம் வரைக்கும் திருமண பாக்கியம் இருக்குது. தனுசு ராசிக்காரவங்களுக்கு 2025 மே மாதத்துக்கு அப்புறமா திருமண பாக்கியம் இருக்குது. சிம்ம ராசிக்கு 2025 ஃபுல்லாகவே அந்த திருமண பாக்கியம் இருக்குது. மேச ராசிக்கு ஜூன் ஜூலை மாதம் இருக்கு இல்லையா 2025, அந்த நேரத்தில் தான் அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசிக்கு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு 4 மாத காலம் திருமண யோகம் இருக்கும். அந்த காலத்தில் முயற்சி பண்ணினா நடக்குங்க. மிதுனத்தை பொறுத்தளவு 2025 மே மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த திருமண பாக்கியம் கைகூடும். 2025 மேலேருந்து அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அந்த திருமண பாக்கியம் இருக்குங்க. கன்னிராசிக்காரவங்களுக்கு செப்டம்பருக்கு பின்னால் அந்த திருமண பாக்கியம் இருக்கும், முயற்சி பண்ணலாம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் அந்த 2 மாதங்கள் மட்டும் திருமண பாக்கியம் இருக்கும். கும்பராசிக்காரவங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் திருமண பாக்கியம் இருக்கும், முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. அது நீங்கள் இப்போ தான் திருமணத்துக்கு முயற்சி பண்ணினாலும் சரி, அல்லது நீண்ட காலமாகவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கெல்லாம் திருமண பாக்கியமே கைகூடி இருந்திருக்காது, நடந்திருந்திருக்காது, அல்லது திருமண பாக்கியம் வர்ற மாதிரி வந்திருந்திருக்கும், ஆனால் தட்டி தட்டி போயிருந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, நான் சொன்ன ராசிகளுக்கு இந்த 2025 நான் சொன்ன காலத்தில் அந்த திருமண பாக்கியம் கைகூடும், முயற்சி பண்ணுங்கள்.